மியூச்சுவல் ஃபண்டு இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ல 1,50,000 வரைக்கும் லாபம் கிடைக்குமா? பழைய வரி முறையா இல்ல புதிய வரி முறையா? முதலீடு பண்றோம், லாபம் பார்க்கறோம், ஆனா வரியில கோட்டை விடுறோமா? மியூச்சுவல் ஃபண்டுல நீங்க கட்டுற வரியை எப்படி சட்டப்படி குறைக்கலாம்? செக்ஷன் 80C முதல் LTCG வரை வரிச்சலுகை பத்தின அத்தனை ரகசியங்களையும் இன்னைக்கு வேலவன் இன்ஃபோ விளாக் சேனல் மூலமா இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலவன் இன்ஃபோ விளாக் யூடியூப் சேனல். நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறது மூலியமா நம்மளுக்கு டாக்ஸ் எக்ஸெப்ஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது வரி விலக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. சோ நம்ம அதை பத்தி தான் இந்த வீடியோல போட போறோம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறது மூலியமா நம்மளுக்கு எவ்வளவு டாக்ஸ் வரி விலக்கு கிடைக்குது, எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீடைல்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வேலவன் இன்ஃபோ விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கும் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? வாங்க நம்ம இந்த வீடியோல டாக்ஸ் எக்ஸெப்ஷன், அதாவது வரி விலக்குனா என்ன, அந்த வரி விலக்கு பெறுவதற்கு எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றது, அதோட பயன்கள் என்ன என்பதை ஃபுல் டீடைல்டா இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க முதலீடு செய்யறதுனால உங்களுக்கு ரெண்டு வழியில வந்து வரி விலக்கு கிடைக்கும். ஒண்ணு வந்து நீங்க முதலீடு செய்யும் போது கிடைக்கும், ரெண்டாவது வந்து நீங்க முதலீடு செஞ்ச பணத்தை திரும்ப பெறும்போது அதுல ஒரு வாட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம முதலீடு செய்யும் போது கிடைக்கும் வரி சலுகையை பத்தி பார்த்துலாம். இந்த வரி சலுகை உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இஎல்எஸ்எஸ், அதாவது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம், அந்த ஸ்கீம்ல நீங்க முதலீடு செஞ்சாதான் இந்த டாக்ஸ் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ல ஆண்டுக்கு 1,50,000 வரைக்கும் நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா உங்க ஆண்டு வருமானத்துல இருந்து இந்த 1,50,000 வந்து நீங்க வந்து கழிச்சிக்கலாம். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் 1,50,000 தான் கட்டணுமா வருஷத்துக்கு, ஏன் 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். செக்ஷன் 80C பிரகாரம் இதுக்கு லிமிட் வந்து 1,50,000 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க வருஷத்துக்கு, ஓகேங்களா? ஆனா நீங்க இந்த ஸ்கீம்ல வந்து, அதாவது இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ல வந்து எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா உங்க வரி சலுகை வந்து 1,50,000 வரைக்கும் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா நீங்க எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இதுக்கு லிமிட் எல்லாம் கிடையாது, சரிங்களா? ஆனா இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, நீங்க வருஷத்துல 1,50,000 ரூபாய் கட்டுறீங்க பாத்தீங்களா அந்த டாக்ஸ் பெனிஃபிட்டுக்கு, நீங்க கட்டுற அந்த 1,50,000 வந்து 3 வருஷத்துக்கு அந்த பணத்தை வந்து உங்களால எடுக்க முடியாது. அதாவது 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் வரும். அதாவது இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இன்னில இருந்து 3 வருஷத்துக்கு அந்த பணத்தை உங்களால தொடக்கூட முடியாது, சரிங்களா? அதாவது ரிடம்ஷன் பண்ண முடியாது. அதாவது லாக்இன் பீரியட் 3 இயர்ஸ் வரும். இதுக்கு உங்களுக்கு இன்னொரு டவுட் கூட வரலாம், இந்த 1,50,000 வந்து ஒரே டைம்ல கட்டணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த 1,50,000 மாசம் மாசம் கூட கட்டலாம். அதாவது எஸ்ஐபி மூலியமாவும் கட்டலாம், இல்ல லம்சமாவும் கட்டலாம், சரிங்களா? பணம் இருக்கிறவங்க மொத்தமா கட்டிடுங்க, பணம் இல்லாதவங்க எஸ்ஐபி மூலியமா கட்டுங்க. ஆனா இந்த லம்சம் கட்டுறது மூலியமா என்ன பெனிஃபிட் வரும்னா, இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த 1,50,000 வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மொத்தமா வித்ட்ரா பண்ணிடலாம். அதாவது மார்க்கெட்ல என்ன வேல்யூ இருக்கோ ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மொத்த பணத்தையும் வித்ட்ரா பண்ணிடலாம். ஆனா இந்த எஸ்ஐபி மூலியமா இன்வெஸ்ட் பண்றதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா, இந்த எஸ்ஐபி மூலமா என்ன பண்றீங்கன்னா மந்த்லி இன்வெஸ்ட் பண்றீங்களா? இப்போ ஒரு மாசத்துல வந்து 10ஆம் தேதி குடிக்கிறீங்க, அப்போ எவ்ரி மந்த் 10ஆம் தேதி அந்த அமௌண்ட் டெபிட் ஆகும். அப்போ அந்த எவ்ரி மந்த் 10ஆம் தேதி டெபிட் ஆகுது பாத்தீங்களா அமௌண்ட், எவ்ரி மந்த் டெபிட் ஆகிறது வந்து எவ்ரி மந்த் 3 இயர்ஸ் லாக்இன் வரும். நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 3 இயர்ஸ் லாக்இன் வரும். அப்போ நீங்க 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க முதல்ல இன்வெஸ்ட் பண்ண அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் தான் வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கப்புறம் அடுத்த மாசம் இன்வெஸ்ட் பண்ணீங்க பாத்தீங்களா இன்னொரு அமௌண்ட், அந்த அமௌண்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வித்ட்ரா பண்ண முடியும். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் மொத்த பணத்தையும் நீங்க போட்ட அந்த 1 லட்சத்து மொத்த பணத்தையும் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் மூலமா வித்ட்ரா பண்ண முடியாது. இது புரிஞ்சதுல உங்களுக்கு தெளிவா? அப்புறம் இந்த வரி சலுகை யாருக்கு பயன்படும்னா, ஓல்டு டாக்ஸ் ரெஜிம், அதாவது பழைய டாக்ஸ் வரி முறையை பயன்படுத்துறவங்களுக்கு தான் இந்த வழிமுறை வந்து பயன்படும், சரிங்களா? ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது என்னன்னா, லாபத்தின் மீது கிடைக்கும் வரி சலுகை. இதுல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், இன்னொன்னு வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பார்த்தலாம். இந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னா என்னன்னா, நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சு 1 வருஷம் கழிச்சு நீங்க வித்ட்ரா பண்றீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லுவாங்க. இந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல என்ன பெனிஃபிட்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு 1,50,000 ரூபாய் லாபம் வருதுன்னு வச்சுக்கீங்களா, அந்த 1,50,000ல 1,25,000 ரூபாயை வந்து வரி சலுகையா நம்ம கழிச்சுக்கலாம். மீதி இருக்கிற 25,000 ரூபாய்க்கு தான் அந்த 12.5% டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும், சரிங்களா? இதுக்கு பேர் தான் எல்டிசிஜின்னு சொல்லுவாங்க, அதாவது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே வித்ட்ரா பண்றீங்க பாத்தீங்களா, அதாவது 365 நாள் கம்ப்ளீட் ஆகாம 1 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க வித்ட்ரா பண்றீங்கன்னா, போட்ட பணத்தை எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு பேர் தான் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எந்த வரி சலுகையும் கிடையாது. எவ்வளவு லாபம் வருதோ அதுல வந்து 20% நீங்க வந்து டாக்ஸ், அதாவது வரியா கட்டி தான் ஆகணும், சரிங்களா? இதுக்கு தான் லாங் டர்ம் அண்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டலுக்குள்ள வித்தியாசம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், நம்ம இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அதுக்கும் டாக்ஸ்க்கு வருமா? ஏன்னா நம்ம டாக்ஸ் பெனிஃபிட் தானே அந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ல போட்டிருக்கோம், சோ அதுக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டியது வருமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கட்டணும். ஏன்னா அது ஒரு ஈக்விட்டி ஸ்கீம் தான். அந்த ஈக்விட்டி ஸ்கீம்ல 1 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற
1,25,000 மேல கிடைக்கிற லாபத்துக்கு கண்டிப்பா நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். சரிங்களா? எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். சரிங்களா? இப்போ வாங்க ஒரு எடுத்துக்காட்டோட அந்த ELSS ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தனிநபரோட வருமானம் ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா அவர் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு ஒரு சின்னதா சார்ட் மூலியமா உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஒருத்தரோட ஆண்டு வருமானம் 10 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அவர் ELSS ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த டாக்ஸ் பெனிஃபிட் எப்படி அடையறாருன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஆண்டு வருமானம் 10 லட்சம் இருக்குன்னா அதுல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லுவாங்க. 50,000 ரூபாய் வந்து கழிச்சிடலாம். சரிங்களா? மீதி இருக்கிற 9,50,000க்கு வந்து நம்ம செக்ஷன் 80C கீழே 1,50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? அதையும் கழிச்சிடலாம். அப்போ 9,50,000 இருந்து 1,50,000 தான் கழிச்சா மீதி எவ்வளவு இருக்குது? 8 லட்ச ரூபாய். சரிங்களா? அந்த 8 லட்ச ரூபாய்க்கு தான் அவர் டாக்ஸ் கட்ட வேண்டியது வரும். சரிங்களா? இவரு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ELSS ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலன்னா அவர் கட்ட வேண்டிய மொத்த வரி எவ்வளவு தரமா இருந்திருக்கும்? அவர் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ரூபாய் போயிட்டு 9,50,000 ரூபாய்க்கு அவர் டாக்ஸ் கட்டினார்னா அவர் மொத்தம் எவ்வளவு கட்டியிருப்பார் தெரியுமா? 1,02,500 ரூபாய் டாக்ஸ் கட்டியிருப்பாரு. இப்போ அவர் ELSS ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால அவர் எவ்வளவு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு தெரியுமா? 30,000 வரைக்கும் அவருக்கு வரி வந்து மிச்சமாயிருக்கு. சரிங்களா? இப்போ புரியுதுங்களா டாக்ஸ் எப்படி கணக்கிடுறாங்கன்ட்டு? இப்போ இந்த ELSS ஸ்கீம்னா என்னன்ட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்களா? நம்ம சேனலை பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் மேலும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸை வந்து நான் வந்து உங்களுக்கு போடுவேன். சரிங்களா? நம்ம வேலவன் இன்ஃபோ விளாக் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.